ஓசோ புக் ஆரம்பிச்சு ஜக்கி வசிதாவை ஆரம்பிச்சு எல்லாருடைய அந்த கோட்டும் படிங்க, பாருங்க, வீடியோ பாருங்க, என்னமோ டான்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எம்டியா தான் பிறந்தோம், ட்ரெஸ் கூட இல்லாம தான் பிறந்தோம், சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு கெயின் தான், இங்க லாஸ்ங்கிறதே எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இது போச்சா பரவாயில்ல. லைஃப் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையை ஒரு போராட்டமா நினைக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது நான் என்னுடைய அனுபவம் தான் வாழ்க்கை. இது என்ன போராட்டம்? இது எனக்கு வந்து ஒரு குதூகலம் தான். இதோட என்ஜாய் பண்ணணும் லைஃபை. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையோட போராட தேவையில்லை. வாழ்க்கை நம்ம தான், நம்ம என்ன அதோட போய் போராடுறது? நான் என்னோட நான் போராடுவேனா என்ன? அப்படி இல்ல. வாழ்க்கை என்பது சிக்கலாகிட்டு இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எடுத்த சிக்கலை சரி செய்யறதா முயற்சி எடுக்கிறோமே தவிர அதோட போராடிக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையை பத்தி தெரியாததுனால, அல்லது இவங்க நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு என்ன பழக்கம் இருக்குன்னா, கெட்டு போன உடனே கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்ல, எனது ஜாதகம் காரணம், நான் பிறந்த நேரம் காரணம், எங்க அப்பன் பிறந்த நேரம் காரணம், என் புள்ள பிறந்த நேரம் காரணம்னு சொல்லி எவன் மேலேயாச்சும் பழியை தூக்கி போடணும். அதாவது தனக்கு கஷ்டகாலம் வரும்பொழுதுதான் அவங்க அந்த ஜாதகத்துக்கு பின்னாடி போறதே. அது உண்மைதாங்க. ஆனா மக்கள் எத்தனை பேர் கஷ்டம் இல்லாம வாழ்றாங்க? எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் ஜாதகத்தை நம்புறான். இந்த கஷ்டங்களை நான் என்ன சொல்றேன்னா, அப்ப லைஃப் பற்றிய தெளிவான புரிதல் கிடையாது. லைஃப்ங்கிறது ஏதோ போராட்டம்னே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். ஜஸ்ட் அது ஒரு ஹாப்பியான அது ஒரு ஹேவன் தான். லைஃப்ங்கிறது ஒரு சொர்க்கம் தான். அது ஒரு ஹேப்பன். அது நடந்துகிட்டே இருக்குது, ஜஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. இது ஏன் நடக்குது? இதோட என்ன செய்யணும்? நான் போராடி வெற்றி பெற்று என்ன 2000 வருஷமா வாழ போறேன்? இல்ல, கொஞ்ச நாள்ல வயசாகி போயிட போகுது இல்லைங்களா? ஒரு குடும்பம் நடக்குது, ஒரு கல்யாணம் பண்றாங்க, அவங்க என்ன 2000 வருஷமா புருஷன் முன்னாடியே வாழ போறாங்க? ஒரு 15 வயசுல கிழவன் ஆயிருவாங்க, பிள்ளைய வளர்ந்துரும், அதுக்குள்ள 1000 பிரச்சனை இல்லையா? அப்ப இது ஆரம்பிச்சு எதையுமே ஹேண்டில் பண்ண தெரியல நம்ம ஆளுகளுக்கு, அதுதான் பிரச்சனை. அப்ப ஜோசியம் என்பது உங்களுக்கு வழிகாட்டும், ஹேண்டில் பண்ண சொல்லி தரலாம். அது யார் சொல்லி தரலாம்? ஜோசியம் சொல்லி தரலாம்.